ஒருத்தருக்கு வந்து டெட்லைன் திங்கக்கிழமை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒருத்தருக்கு டெட்லைன் கோர்ட்டில் வந்து இன்னைக்கு காலையில் கோர்ட்டுக்கு வந்து தகவல் தெரிவிக்கணும் ராஜினாமா செய்து விட்டார் அப்படின்ட்டு. இல்லைன்னா கோர்ட்டு ஜாமீனை கேன்சல் பண்ணிடும். அன்னைக்கு சொல்லியிருந்தபடி அதுதான் பொசிஷன். அதனால அவங்க நேற்று ராத்திரியே என்ன பண்ணாங்கன்னா ராஜினாமா செய்து விடுவிக்கப்பட்டாங்க. பொன்முடி கேஸில் இன்னும் அந்த ஆக்ஷனுக்குலாம் வரல. இப்போ இந்த கோர்ட்டு அந்த கோர்ட்டு வந்து தார்மீக ரீதியாக ஒரு கண்டனம் பண்ணியிருக்கு ஹைகோர்ட்டு. கோர்ட்டு வந்து தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. பதிவு பண்ணிட்டு இவர் எப்படி அமைச்சர் பதவியில் தொடர்வார்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இப்போ செந்தில் பாலாஜி கேஸில் கேட்ட மாதிரி விலகியே ஆகணும் அப்படின்னு சொல்லலை. இதுக்கு அடுத்த தர வரலாம் அது. ஆனால் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் தொடர்ந்து வருது. ஏன்னா பொன்முடி கேஸை பல நாளாக விவாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சு நம்மளுக்கு எல்லா மீடியாக்களும் பேசுகிறாங்க. எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, இவ்வளவு தவறு செஞ்ச ஒருத்தரை நீங்கள் தவறுன்னு ஒத்துக்கிட்டு உங்களுடைய கட்சி பதவியிலிருந்து விலக்கும்போது அமைச்சர் பதவியில் ஏன் தொடர வச்சிங்கன்னு நான் கேள்வி தொடர்ந்து வந்திருக்கு. இது அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், அன்னைக்கு நீக்கும் போது சேர்ந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கியிருக்கலாம். இல்லை அவர் ராஜினாமா செய்ய சொல்லியிருக்கலாம். அப்படின்னா அரசுக்கு திமுகவுக்கு இவ்வளவு கெட்ட பேர் வந்திருக்காது. ஏன் அப்படின்னா எல்லாரும் கேட்ட கேள்வி என்னன்னா, நீங்கள் உங்களுடைய கட்சியில் இருப்பதற்கு அவருக்கு அந்த பதவியில் கட்சியில் துணை பொதுச் செயலாளர் என்ற பதவியை வைப்பதற்கு அவருக்கு தகுதி இல்லை நீக்கும் பொழுது மக்களுக்கு அவர் அமைச்சராக தொடர்வாரான்னு எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டன, மக்கள்கிட்டயே ஒரு சாதாரணமாக கேள்வி வந்துருச்சு. எல்லா இதுலையும் நீ நிறைய இதில் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது தேவை, இது உங்க தேவையில எடுத்தது. அன்னைக்கே பண்ணியிருந்தீங்கன்னா தவறு செய்ய நடவடிக்கை எடுத்தோன்னா இருக்கும், முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம். அதுக்கு தொடர்ந்து திருப்பி கோர்ட்ல போய் நிக்கிற அளவுக்கு என்ன காரணம்னா, இவங்க அமைச்சர் பதவியில இருந்து அன்னைக்கு நீக்காதது மிகப்பெரிய தவறு. இத்தனை நாள் கழிச்சு நீக்கினதே கடும் விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான்.